பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் யுனைடெட் ரவுண்ட் டேபிள்னுங்க. நாங்கள் வந்து ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறோங்க. அது பேர் குட்டி ரோடீஸுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு உண்டான ரோட் சேஃப்டி அவேர்னஸ் பற்றி நாங்கள் குறிப்பிடுறோங்க. இதில் வந்து எப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ரேஸ் கிடையாதுங்க. எல்லா குழந்தைகளும் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு எப்படி சாலையில் எப்படி விபத்து நடக்குது, நம்ம எப்படி போகணும், சிக்னல் பார்த்தா வெயிட் பண்ணணும், ரெட் சிக்னல் வந்தால் எப்படி, ஆரஞ்சு வந்தால் வெயிட் பண்ணணும், ஜீப்ரா கிராசிங் வருது நடுவில் எப்படி அதில் வந்து முன்ன வந்து ஸ்டாப் பண்ணி எப்படி நம்ம வெயிட் பண்ணணும், எல்லாருக்கும் எப்படி ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் கை போட்டு வெயிட் பண்ணி போகிறாங்க, சிக்னல் போடாமல் போகிறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு பைலட்டான உண்டான ஆட்களை வந்து ஒரு ட்ரெயின்டு பர்சனை கொண்டு வந்து நிப்பாட்டி அவங்கள வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறோங்க. இதில் வந்து இந்த மாதிரி விதிமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குது, ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ங்க. முக்கியமான ஈவெண்ட் என்னன்னா இன்றைக்கி வந்து ஹெல்மெட் போடுறது இல்லைங்க யாரும். டூ வீலர்ஸில் பார்த்தீங்கனாலுமே ஹெல்மெட் யாரும் போடுறதில்லை. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கும் ஒரு ஹெல்மெட்க்கு நாங்கள் கிஃப்ட் பண்ணுறோங்க. கண்டிப்பாக ஹெல்மெட்டை நீங்கள் போட்டு நடக்கணும், இது பண்ணணுங்க. ஒரு சைக்கிள் ஓட்டும் போது சைக்கிள்லேருந்தே ஆரம்பிக்கணுங்க. நம்ம ஹெல்மெட் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பைக்கில் போகிறதுக்குன்னு அவசியம் இல்லைங்க, சைக்கிள்லேருந்து ஹெல்மெட் போடணுங்க. ஸோ இதுலேருந்து இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. குழந்தைகளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அவங்களுக்கு அது வந்து பெரிய இதில் வந்து மற்றவங்களுக்கும் அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. அதுதாங்க இந்த ஈவெண்ட்டோட முக்கியமான விஷயம் இதுதாங்க. இது வந்து டிசம்பர் 1 வந்து நம்ம இந்த காலையில் 6 மணிக்குங்க. இது கொடிஷா கிரவுண்ட்ஸ் இல்லைங்க, கொடிஷா உள்ளுக்குள்ளேயே இந்த டி பார்க்கிங் உள்ளுக்குள்ளேயே நடத்துகிறோங்க. ஏன்னா 1000-1200 குழந்தைகள் வருதுங்க, அவங்களோட சேஃப்டி நம்மளுக்கு முக்கியங்க. ஸோ அதனால இது கொடிஷா உள்ளுக்குள்ளேயே நடத்துகிறோங்க. இது ஒரு குழந்தைகளுக்கு வந்து 800 ரூபா வந்து 799 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த 799 ரூபா நம்ம சார்ஜ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அவங்க அம்மாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோங்க, அவங்களுக்கு ஒரு டிஷர்ட்ஸ் கொடுக்குறோங்க, ஹெல்மெட்ஸ் கொடுக்குறோங்க, எல்லா குழந்தைகளுக்கும் பங்கேற்பவங்களுக்கு ஒரு மெடல் கொடுக்குறோங்க, ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோங்க. அதை தவிர வின் பண்ணுறவங்க லக்கி ட்ரா மாதிரி போட்டுங்க அதுலேருந்து வர குழந்தைகளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறோங்க. இப்போ எங்களோட ஸ்பான்சர்ஸில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, எல்லாத்தோடு பேசிகிட்டு இருக்கிறோங்க. நிறைய ஸ்கூல்லேருந்தும் பல்க் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ தோராயமாக ஒரு 250-300 ரெஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி ஆயிருக்குதுங்க. இன்னொரு 15 நாள் இருக்குதுங்க ஈவெண்ட்டுக்கு. ஒரு 1200 ரெஜிஸ்ட்ரேஷன் எதிர்பார்க்குறேங்க. போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா 962 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்குதுங்க. இந்த வர தொகையில் வருது நாங்கள் வந்து இவங்க கிட்டேருந்து குழந்தைகிட்டேருந்து வாங்குற ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற 799 ரூபாய்க்கு நாங்கள் 1200 ரூபாய்க்கு உண்டான குட்டீஸ் கொடுத்துட்றோங்க அவங்களுக்கு. பட் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஸ்பான்சர்ஸ்ன்னு இருக்காங்க, அவங்க மூலமாக இந்த ஈவெண்ட் பண்ணுற ஸ்பான்சர்ஸ்க்கு வர லாபத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த வாட்டி நாங்கள் வந்து காஷ்மீர் கார்கில் பக்கத்தில் கிளாஸ் ரூம் கட்டி கொடுக்குறோங்க. அது இந்த வர லாபம் எல்லாமே அந்த கிளாஸ் ரூம் குழந்தைகளுக்கு கார்கில் பக்கத்தில் குழந்தைகளுக்கு கிளாஸ் ரூம் கட்டி கொடுக்கறதுக்கு செலவழிக்கிறோங்க அதுலேருந்து. அதை தவிர அது இந்த தொகை பத்தாதுங்க, அது மீறி வர தொகை எங்கள் கை காசு போட்டு நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க. இதை வந்துங்க நாங்கள் வந்து கன்னியாகுமரியிலையும் 2 கிளாஸ் ரூம் பண்ணுறோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது வந்து www.kuttiroadies.com அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாங்க. இது முக்கியமாக குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஒரு ரோட் சேஃப்டி கற்றுக் கொடுக்குறதுங்க. அவங்களும் வந்து ஒரு ஜாலியாக சந்தோஷமாக கொண்டு போகிற அளவுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனிங் மாதிரி ஒரு ஃபிட்னஸ் குரு கூட்டு வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அது கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக பண்ணுவோங்க. ஸோ அது ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ப்ரீ கேஜிலேருந்து 7ஆம் வகுப்பு முடிய நம்ம கொண்டு வரதுனால எல்லாரும் வகுப்புக்கும் வந்து சமமாக இருக்கணும், வந்தவங்களுக்கும் கொஞ்சம் இது என்டர்டெய்னிங்காக இருக்கணுன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க நாங்கள் இந்த ஈவெண்ட்டை.